இருக்கிறது ஐசிஐசிஐ பேங்க்ல இருந்து டிபிஎஸ் பேங்க்ல இருந்து 2 பேர் வந்து உட்காந்துருக்காங்க. அதுல ஒரு பெண்மணி, இன்னொருத்த வந்து டிபிஎஸ் பேங்க் பஜாஜ் அலையன்ஸ் சேர்ந்தவங்க, இன்னொருத்த ஐசிஐசிஐ பேங்க்ல இருந்து 3 பேர் உட்காந்துருக்காங்க. இப்ப அப்படி பேசிட்டே வரும்போது இந்த சப்ஜெக்ட் வந்துச்சு. அவங்க ஏதோ டிவோர்ஸ் நான் சொல்ல 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 3 பேருமே முஸ்லீம் அல்லாதவங்க தான். குறிப்பாக அந்த முஸ்லீம் அல்லாத பெண் அப்படியே புருவத்தை உயர்த்தி, இவ்வளவு சூப்பரா இருக்க சார் இஸ்லாம். அப்ப ஏன் உங்களுக்கு தெரியல? சொன்னா தானே தெரியுது. நம்மகிட்ட நடைமுறையில இல்லையே. ஆணுக்கு பிடிக்கலன்னா கூட குறைஞ்சபட்சம் 3 மாசம் ஆகும், அதிகபட்சம் 9 மாசம் ஆகும் தெரியறது. ஒரு சரிய ஒரு முறைப்படி ஒரு உலமாக்களுடைய கருத்தின்படி 3 மாசம் குறைஞ்சது, இல்லைன்னா 9 மாசம். தலாக்கு மர்ரத்தான் ஃபஇம்சாக்கும் பிமஅரூஃபின் அவ் தஸ்ரீஹும் பிஇஹ்சான். 3 மாசம் ஆயிடும். ஒரு தலாக்கு. ஆனால் ஒரு பெண்ணுக்கு பிடிக்கவில்லை என்றால், ஒரு பெண்ணுக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னா நடுவர் சாட்டிஸ்ஃபை ஆனா போதும், அடுத்த நொடியே இல்லாதான். சார் அப்ப கேட்டாங்க, அது ஏன் சார்? அப்ப கூட ஒரு நடுவர் சாட்டிஸ்ஃபை ஆகணும். பெண்களுக்கு மூட் ஸ்விங்ஸ்லாம் இருக்குது. சில திடீர்னு எக்ஸ்ட்ரீமா முடிவு எடுத்துருவாங்க. On her own she should not make any decisions. டக்குனு ஏதாவது முடிவு எடுத்துடக்கூடாது. அவங்க மாதவிடாய் காலங்கள் இருக்குது, பல சூழ்நிலைகள் இருக்குது. அந்த நேரத்தில் மூட் ஸ்விங் ஆகி ஏதாவது முடிவு எடுத்துக்கூடாது. அதுக்கு ஒரு நடுவர். ஆனா உங்களுக்கு உடனே ரிலீஃப் கிடைச்சிடும். ஆகாத ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல ஒரு பெண் ஒரு நொடி கூட வாழ வேண்டிய அவசியம் இல்லை. உடனே ஒரு நடுவரை கூப்பிட்டு அவங்கள்ட்ட சொன்னா அவர் சாட்டிஸ்ஃபை ஆயிட்டாருன்னா குலாக்கு 1 மாசம் இதுக்கு அத்தலாக்கு மர்றதான். இதுக்கு வந்து ஃபல் முத்தல்லகாத்து தரப்பஸ்ன பிஅன்ஃபுஸிஹின்ன ஸலாஸத குரு 3 மாசம். இத்தா வரைக்கும். இத்தா எதுக்கு சார்? இத்தா இருந்தா இந்த ஆண் மூலமாக ஏதாவது ஒரு பிள்ளை பிறந்திருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும். என்ன சயின்டிபிக் ரிலிஜன் சார்? நடைமுறையில இல்ல, சொன்னாதான் தெரியுது.